இறை வார்த்தை இன்று. நேசத்திற்குரியவர்களே, விழலுக்கு இறைத்த நீர் போல ஆயிற்று என்று நாம் எப்போது சொல்வோம்? ஒரு செயல்பாட்டை ஆர்வத்துடன் செய்து அதற்குரிய பலன் கிடைக்காத போது, உரங்களை கொட்டியும் ஊன் உருக உழைத்தும் நாம் பாடுபட்ட நிலம் நமக்கு பலன் கொடுக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம். இதே வேதனையை, பெருந்துயரத்தை புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் பதிவு செய்கிறார். தன் சக இனத்தவராகிய இஸ்ரவேல் மக்களை நினைத்து அவர் மனம் வருந்துகிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரின் அன்பு பிள்ளைகள். குல முதுவர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள். மோசே வழியாக சட்டங்கள் கொடுக்கப்பட்டன, வாக்களிக்கப்பட்ட தேசம் கொடுக்கப்பட்டது. ஏன் நம் ஆண்டவர் இயேசுவே அவர்கள் குலத்தில்தான் உதித்தார். இவ்வளவு ஆசிர்வாதங்களை அவர்கள் பெற்றிருந்த போதும் இறைவனுக்கு அவர்கள் கொடுத்த மறுமொழி என்ன? உதாசீனம். ஆண்டவர் வழியாக வந்த மீட்பை அவர்கள் நிராகரித்தார்கள். பவுல் இதை நினைத்து மனம் வருந்துகிறார். இன்று நம்முடைய நிலையை எண்ணி பார்ப்போம். நாம் இறைவனிடமிருந்து எவ்வளவு ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறோம்? இந்த ஆசிர்வாதங்களுக்கு நாம் தரும் மறுமொழி என்ன? அவரை நிராகரிக்கிறோமா அல்லது நல்ல நிலம் போல பலன் அளிக்கிறோமா? நற்செய்தியிலே ஆண்டவர் பரிசேயருடைய இல்லத்திலே விருந்துண்கிற நிகழ்வை வாசிக்கிறோம். பரிசேயருக்கும் நம் ஆண்டவருக்கும் 7ஆம் பொருத்தம் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை பரிசேயரின் வீட்டிலே இயேசு விருந்துண்பதாக லூக்கா சொல்கிறார். 3 முறையும் பிரச்சனைகள் தான் நிகழ்கின்றன. ஆனாலும் இயேசு அவர்களை நாடிச் செல்கிறார். பரிசேயர்கள் இயேசுவை எதிரியாக நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு அவர்களை அன்பு செய்தார். நாம் நம்முடைய வாழ்வில் பிறர் நமக்கு எதிராக திட்டங்கள் தீட்டினாலும், நம்மை எதிரியாக கருதினாலும், நாம் ஒருபோதும் அவர்களுக்கு எதிராக வன்மம், வைராக்கியம் பாராட்டக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய நீர்க்கோவை நோயாளியை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நீர்க்கோவை நோய் என்பது தற்காலத்திலே எடேமா என்று அழைக்கப்படக்கூடிய நோய். உடலில் திரவங்கள் சுரந்து உடல் உறுப்புகள் வீங்கிக் கொள்கின்ற நிலை. இத்தகைய நோய் பிடித்த மனிதன் ஏன் அந்த இல்லத்தில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழுகிறது. இது அவர்களால் இயேசுவுக்கு விரிக்கப்பட்ட வலை. ஓய்வு நாளில் இவன் குணப்படுத்துவானா பார்ப்போம் என்று கருதுகிறார்கள். தனக்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் இயேசு அந்த மனிதனை குணப்படுத்துகிறார். நன்மை செய்தால் கைதட்டல் மட்டும் கிடைக்காது. சில நேரங்களில் கற்களும் நம்மேல் எறியப்படும். ஆயினும் நம் ஆண்டவரைப் போல நாம் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போம். ஆமென்.